அங்காளி தாயே அருள் புரிவாய். ஆடி மாத திருவிழாவின் ஒரு முக்கிய நிகழ்வாக 1/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று 108 பெண்கள் திருவிளக்கு ஏந்தி ஊர்வலம் வரக்கூடிய திருவிளக்கு ஊர்வலம் நிகழ்வு நடக்க இருக்கிறது. இது வந்து ஒவ்வொரு திருவிழாவிலும் அந்த திருவிழாவுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வாரத்தில் பெண்கள் எல்லாம் திருவிளக்கு ஏந்தி நம்ம மாதவரத்தினுடைய முக்கிய வீதிகளில் வளமாக வந்து அம்மா இடத்துல அதை செலுத்தி, இது வந்து வேண்டுதல் செய்யக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், மற்ற பக்தர்களாக இருக்கட்டும், அனைவரும் வந்து அந்த உத்தரவு பெறுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த திருவிளக்கு ஏந்தி ஊர்வலம் வரக்கூடிய இந்த நிகழ்வு. இந்த திருவிளக்கு ஊர்வலம் சுமார் இரவு 7 மணி அளவில் நம்முடைய மாதவரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்திலிருந்து துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து நம்முடைய சக்தி பீடத்தை அடையும். அதன் பிறகு சுமார் 8 மணி அளவில் நம்முடைய சக்தி பீடத்தில் காவல் தெய்வங்களாக வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு 18ஆம் படி கருப்பசுவாமிக்கு மற்றும் இதர காவல் தெய்வங்களான ஸ்ரீ பாவாடராயர் மற்றும் அனைத்து காவல் தெய்வங்களுக்கும் படையல் பூஜை, அதாவது காவல் தெய்வ படையல் பூஜை. இந்த படையல் பூஜையினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருவிழா நடப்பதற்கு முன்னால் இந்த காவல் தெய்வங்களிடத்தில் படையலிட்டு அவர்களுடைய அனுகிரகத்தை, அவர்களுடைய உத்தரவை பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் காவல் தெய்வ பூஜை. இந்த காவல் தெய்வ பூஜையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு காவல் தெய்வத்தினுடைய பேரருளை பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் அனைவரும் அதே போல வேண்டுதல் செய்யக்கூடிய பக்தர்களும் இந்த திருவிளக்கு ஏந்தி ஊர்வலம் வரக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவின் இடத்திலிருந்து, அதாவது அவரவர்கள் இல்லத்திலிருந்து தான் இந்த விளக்கு எடுத்துகிட்டு வரலாம். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துகிட்டு வரலாம், இல்லை புதுசாக கூட வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இந்த விளக்கு ஊர்வலம் கொண்டு வந்து அதன் பிறகு அவர்கள் வீட்டில் வைத்து அந்த விளக்கை ஏற்றும் பொழுது அவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் என்பது ஐதீகம். அதனால தான் இந்த ஒவ்வொரு திருவிழாவினுடைய துவக்கத்திலும் இந்த திருவிளக்கு ஊர்வலம் வெகு சிறப்பாக நம்முடைய சக்தி பீடத்தில் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. இது தவறாமல் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அங்காளி தாயே அருள் புரிவாய்.